அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இலக்கண பகுதி இலக்கிய வகை சொற்கள். ஸோ இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இலக்கிய வகை சொற்களை பற்றி பார்க்கலாம். இலக்கிய வகை சொற்கள் இங்கே எடுத்துக்காட்டு பாருங்கள். பூ, வா, அறம், கடிதம், புத்தகம். இந்த சொல்லலாம் பாருங்களேன். பூ அப்படின்றது ஓரெழுத்து தான் இருக்குது. அடுத்தது வா அப்படின்றது ஓரெழுத்து தான். அறமில் 3 எழுத்து இருக்குது, கடிதமில் 4 எழுத்து இருக்குது, புத்தகம் அப்படின்றதில் 5 எழுத்து இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே அதாவது ஓர் எழுத்தாக இருந்தாலும் சரி, 2 அல்லது 3 இல்லை 4, 5 அதற்கு மேற்பட்ட எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே என்ன பண்ணுது, நமக்கு ஒரு பொருளை தருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஓர் எழுத்து தனித்து நின்றோ இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தரக்கூடியதை தான் நம்ம சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சொல்லுக்கு வேறு பெயர் இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு காணொலியில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ சொல்லுக்கு வேறு என்ன பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மொழி, பதம், கிளவி அப்படின்ற வேறு பொருள் தரக்கூடிய பெயரும் இதுக்கு இருக்குங்க. அப்போ உங்ககிட்ட கேட்பாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா, பதம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பதம்னா சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ சொல்லுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மொழி, பதம், கிளவி இந்த மாதிரி சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி லாஸ்ட்டாக நம்ம ஒரு காணொலி கொடுத்துருந்தோம். அதில் இலக்கண முறைப்படி சொற்களை 4 வகைன்னு சொல்லியிருந்தோம். அதாவது பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்ற விளக்கம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை தான் இங்கேயும் திரும்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இலக்கிய வகையிலையும் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். சரிங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த காணொலி இலக்கண வகையில் சொற்கள் 4 வகையை நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த காணொலியில் நம்ம இலக்கிய வகை சொற்களை பார்க்க போகிறோம். அப்போ இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா அதுவும் 4 வகைப்படும். என்னென்னது? இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல் அப்படின்னு என்ன பண்ணோம், 4 வகைப்படும். சரிங்களா? இதில் பாருங்கள், அப்படியே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இயற் சொல். இயற் சொல் அப்படின்னா அதை அப்படியே பிரித்து பாருங்கள். இயல்பான சொல், ஒரு சொல் இருக்குங்க, அந்த சொல்லை பார்த்தாலே எனக்கு என்ன பண்ணும், இயல்பாகவே எனக்கு அதோட பொருள் எனக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கடல், கப்பல், எழுதினான், படித்தான். இந்த சொல்லலாம் பார்க்கும்போது இயல்பாகவே இதோட பொருள் எனக்கு விளங்குது. சரிங்களா? இதுக்காக நான் படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்போ இயல்பாகவே எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொல்லு தான் இயற் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதுவும் 4 வகை இருக்குது. என்ன அப்படின்னா பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு 4 வகையிலையும் இந்த இயற் சொல் இடம்பெறும். இதில் பெயர் இயற் சொல் அப்படின்னா பாருங்கள், மண், பொன். சரிங்களா? மண், பொன் அப்படின்னா ஒரு பெயர். அது மண்ணுனா என்னன்னு எனக்கு தெரியும், பொண்ணுனா என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ அது இயற் சொல். அடுத்தது நடந்தான், வந்தான் அப்படின்னா வினை இயற் சொல். அடுத்தது அவனை, அவனால், அவனைன்னு வந்துட்டாலே அது இடைச்சொல் தான். சரிங்களா? ஸோ அப்போ அவனைன்றது எனக்கு இயல்பாகவே மீனிங் புரியுது, அவனை சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்போ அது இடை இயற்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மாநகர் அப்படின்னா உரி இயற்சொல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான் இயற் சொல். ரொம்ப எளிமையான ஒரு பகுதி. அடுத்தது பாருங்கள், திரி சொல். நல்லா கவனிச்சுக்கணும். நமக்கு நிறையா கேள்விகள் போகிறது இந்த திரி சொல்ல தான் கேட்குறாங்க. திரி சொல் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. 3 அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிலத்தில் 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது படித்தவங்களுக்கு மட்டும்தான் 3னா 3 அப்படின்னு தெரியும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள். அப்போ ஏன்னா இயற் சொல்ல நான் சொல்லும்போது எல்லாருக்குமே புரியும். சரிங்களா? அவங்க படிச்சிருக்கணும், படிக்கலை அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் திரி சொல்ன்றது கற்றவர்களுக்கு மட்டும்தான் விளங்கும், மற்றவர்களுக்கு விளங்காது. அவ்வளோதான். இதுதான் கீவேர்டு. சரிங்களா? அப்போ இதை பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். வங்கூல், அழுவம், சாற்றினான், உருப்பயன். இப்படி சொல்லும்போது ஒருத்தவங்க படிக்காத ஒரு நபர்கிட்ட போய் உருப்பயன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மீனிங் தெரியுமா? தெரியாதுங்க. அப்போ கற்றவர்களுக்கு மட்டும்தான் இது விளங்கும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வங்கூல் அப்படின்னா காற்று, அழுவம் அப்படின்னா கடல், சாற்றினான் அப்படின்னா சொன்னான், அதாவது கூறினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து உருப்பயன் அப்படின்னா மிகுந்த பயன் அப்படின்னு சொல்லி படித்தவர்களுக்கு மட்டும் விளங்கக்கூடியது தான் திரி சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இந்த திரி சொல் பெரும்பாலும் இலக்கியங்களில் மட்டும்தான் அதிகமாக இடம்பெறும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, இந்த திரி சொல்லும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் 4 வகை இருக்குங்க. சரிங்களா? பெயர் திரி சொல், வினை திரி சொல், இடை திரி சொல், உரி திரி சொல். சரிங்களா? அப்போ
பாருங்கள், அலுவம் வங்கம் அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தோம். அலுவம்னா காற்று, வங்கம்னா கடல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா? ஸோ அப்போ வங்கம்னா காற்று, அலுவம்னா கடல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இது வந்து ஒரு பெயரை குறிக்குது. அப்போ பெயர் திரிசொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து இயம்பினான், பயின்றாள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வினை சம்மந்தமாக வந்துடும். அடுத்தது அன்ன, மான, இதெல்லாம் இடைச்சொல். அப்போ இடை திரிசொல். கூர், களி அப்படின்னா உரி திரிசொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த திரிசொல்ல மேலும் 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பல திரிசொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை தரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பல திரிசொற்கள் ஒரு பொருளை தரும். அடுத்தது ஒரு திரிசொல்லு பல பொருளை தரும். அப்படியே மாற்றி சொல்கிறேன், அவ்வளோதான். பல திரிசொல்லு ஒரு பொருளை தரும், ஒரு திரிசொல் பல பொருளை தரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரே பொருளை தரக்கூடிய பல திரிசொற்கள் என்னென்னு சொல்லி பாருங்கள். வங்கம், அம்பி, நாவாய். சரிங்களா? வங்கம்னா வங்கம், அம்பி, நாவாய், இது எல்லாமே வந்து கப்பலை குறிக்குது. ஆனால் இந்த வங்கம், அம்பி, நாவாயெல்லாம் பல திரிசொற்கள். பல திரிசொற்கள் இருந்தாலும் இது எத்தனை பொருளை குறிக்குது? ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இதழ். இதழ் அப்படின்றது ஒரு சொல்லு தான். இந்த ஒரு சொல்லு பல பொருளை குறிக்குது. பாருங்களேன், பூவோட இதழை சொல்லலாம், உதட சொல்லலாம், கண் இமைய சொல்லலாம், பனையேட சொல்லலாம், நாளிதழை சொல்லலாம். சரிங்களா? இது என்னது? பல பொருளை தரக்கூடிய ஒரே ஒரு திரிசொல். சரிங்களா? ஸோ இது வந்து திரிசொல் அப்படின்றதில் நம்ம பார்த்தோம். அடுத்தது திசைச்சொல். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து திசைச்சொல். திசைச்சொல் அப்படின்றத நல்லா நீங்கள் கவனிச்சுக்கிறணும். அதாவது வடமொழியை தவிர்த்து, வடமொழினா உங்களுக்கு நல்லா தெரியும் சமஸ்கிருதம், அந்த சமஸ்கிருதத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நம்மளுடைய பேச்சு வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் திசைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்கள், சாவி, சன்னல், பண்டிகை, ரயில், இந்த சொல்லலாம் வந்து தமிழில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் இதெல்லாமே தமிழ்லேருந்து உருவான சொற்கள்னால் கிடையாது. சரிங்களா? அதே நேரத்தில் வடமொழி சொல்லாக கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ தமிழ் சொல்லும் கிடையாது, வடமொழி சொல்லும் கிடையாது. அப்போ பிற மொழியிலேருந்து தமிழ் மொழிக்கு வந்தது தான் இந்த சொல்கள் எல்லாமே. சாவினா நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லணும்? திறவுகோல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். பண்டிகைனா வந்து என்னது? விழா அப்படின்னு சொல்லி சொல்லணும். ரயில்னு சொல்லக்கூடாது, தொடர் வண்டி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பிற மொழியிலேருந்து வந்து தமிழுக்கு வர்றது தான் திசைச்சொல். ஆனால் என்ன பண்ணியிருக்கக்கூடாது? வடமொழியாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இது எல்லாமே வந்து திசைச்சொல். அடுத்தது வந்து முற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாட்டை தவிர, சரிங்களா, பாண்டிய நாட்டை தவிர பிற பகுதியில் வந்து கிணறை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? கேணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பசுவை வந்து பெற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், பாண்டிய நாட்டில் தான் பசுவை பசுன்னு சொல்லுவோம், கிணறுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பாண்டிய நாட்டை தவிர்த்து பிற பகுதியில் வந்து இந்த அதாவது கேணிக்கு போனோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ தமிழகத்திலே வந்து வட தமிழகத்துக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா கிணறுன்னு சொல்ல மாட்டாங்க, கேணிக்கு போனோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பசுன்னு சொல்ல மாட்டாங்க, பெற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திசைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. திசை அப்படின்னா அதாவது பாண்டிய நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு நீங்கள் பண்டிகைக்கு ரயிலில் போகும்போது சாவியை சன்னலில் வைக்காமல் போயிடணும் அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த திசை சொல்லும் வட சொல்லும் உங்களை குழப்பம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிய நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு பண்டிகைக்கு ரயிலில் போகும்போது சாவியை சன்னலில் வச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வட சொல். சரிங்களா? வட சொல் மிக முக்கியமானதுங்க. அதாவது வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தமிழில் அதிகமாக இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாமே தமிழால் உருவாக்கப்பட்டது அல்ல, சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே. என்னென்ன வார்த்தை? வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். சரிங்களா? ஆனால் நம்ம தமிழில் அப்படியே தான் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ வடமொழியிலேருந்து வந்து தமிழில் இடம்பெறக்கூடிய சொற்களை தான் வட சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வட சொற்களை 2 பிரிவாக பிரிக்கலாங்க. ஒன்று தற்சமம், இன்னொன்று தற்பவம். அதாவது தற்சமம்னா ரொம்ப ஈஸிங்க. அதாவது வடமொழியில் ஒரு சொல் இருக்கும், அந்த சொல்லை நம்ம அப்படியே பயன்படுத்தினோம்னா அது தற்சமம். அந்த சொல்லை நமக்கு ஏற்றாற் போல் மாற்றி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது தற்பவம். இப்போ பாருங்கள், கமலம், அலங்காரம், இந்த 2மே வடமொழியில் தான். கமலத்தை கமலம் தான் நம்ம எழுதுகிறோம், அலங்காரத்தை அலங்காரம் தான் எழுதுகிறோம். ஆனால் அலங்காரம்னு சொல்லக்கூடாது, ஒப்பனைன்னு சொல்லணும். சரிங்களா? தமிழில் என்னது? ஒப்பனைன்னு சொல்லணும். ஆனால் அலங்காரம் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அங்கே இருக்கிறத அப்படியே தான் நம்ம பயன்படுத்துகிறோம், அப்படியே தான் நம்ம எழுதுகிறோம். அப்போ இது வந்து தற்சமம். ஏன்னா சமமாக அதில் இருக்கிறதையே நான் எழுதுகிறேன்.
அடுத்தது தற்பவம் அப்படின்னா எனக்கு ஏற்றார் போல் மாற்றுறேன். அதாவது வந்து சமஸ்கிருதத்தில் லக்குமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சமஸ்கிருதத்தில். நம்ம தமிழில் வந்து லக்குமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் விஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து விடம் அப்படின்னு நம்ம வந்து தமிழில் வந்து எழுதுவோம். சரிங்களா. ஸோ இது எல்லாமே அப்போ சமஸ்கிருதத்தில் ஒரு இதாக சொல்கிறாங்க, தமிழில் நம்ம எழுதும்போது அதை மாற்றி எழுதுகிறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாற்றி எழுதுகிறத வந்து தற்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதாங்க, சிம்பிள், வட சொல், அவ்வளோதான். ஸோ இப்போ புக் பேக் நம்ம கற்றுக்கிட்டதை கரெக்டாக கற்றுக்கிட்டோமா அப்படின்றத பாருங்கள். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொல் எது அப்படின்னா நான் எளிமையாக சொன்னேன், இயல் சொல். சரிங்களா, இயல்பாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அடுத்து பல பொருள் தரும் ஒரு சொல் எது அப்படின்னா திரிசொல், நான் உங்ககிட்ட சொன்னேன். அடுத்தது வடமொழி என்று அழைக்கப்படக்கூடிய மொழி எது அப்படின்னா சமஸ்கிருதம். சரிங்களா, வடமொழி தான் சமஸ்கிருதம். இப்போ பொறுத்துக்க பாருங்கள். இயற் சொல் அப்படின்னா சோறு. சரிங்களா, திரிசொல் அப்படின்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அலுவம். அடுத்தது திசை சொல். திசை சொல் அப்படின்னா வந்து என்னதுங்க, பெற்றம். பெற்றம்னா பசு. சரிங்களா, அதை திசை சொல்லில் பெற்றம்னு சொல்கிறாங்க. அடுத்து வட சொல், ரத்தம் அப்படின்றது வந்து வட சொல். சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, மிக முக்கியமான ஒரு பகுதி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி இந்த பகுதியிலேருந்து கண்டிப்பாக வினாக்கள் போய்கிட்டே இருக்காங்க. இந்த பகுதியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.